ஃபஸ்ட்டு sodium carbonate வாட்டரில் ஆட் அண்ட் another வந்து பார்த்திங்கன்னா sodium chloride ordinary salt ஆட். இப்போ ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு பிளாஸ்டிக் காக், ஒன்றுத்தில் வந்து சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடாலையும், ஒன்றுத்தில் சோடியம் குளோரைட் சால்ட்லையும் ஆட் பண்ணி போடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா தண்ணியில், அதாவது வந்து வாட்டரோட ஃபார்முலா H2O இல்லையா. இப்போ அது நீரில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகுது ஆகிட்டுருக்கு. இது வந்து டிசால்வ் ஆகுது, இது டைரெக்டாக தெரியல சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகுது ஆனால் அந்தளவுக்கு தெரியல பாருங்கள் சரிங்களா. இப்போ டிசால்வ் ஆகுது மட்டும் பாருங்கள் ரெண்டும். மாலிகுல்ஸ் பாருங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட்டில் இருக்கக்கூடியது வாஷிங் சோடாவில் பாருங்கள் அந்த டிசால்வ் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்க வாட்டரில் டிசால்வ் ஆகுது, தண்ணியில் டிசால்வ் ஆன பிறகு நீரில் கரையுது. கரையும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அது என்ன மாதிரியான வேதிவினை மாற்றம் ஆகுதுன்னு பாருங்கள் சோடியம் கார்பனேட். ஆனால் இந்த உப்பு சோடியம் குளோரைட் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கரையுது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ராப்லெட்டாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரியாக்ஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி குயிக்காக இருக்குது. தண்ணி பாருங்கள் அந்த அடர்த்தி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய ஆட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றம் இல்லை, ஆனால் இருக்குது அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இதில் பாருங்கள் டிசால்வ் ஆகிட்டே இருக்குது, கரைஞ்சிட்டே இருக்குது. கீழே பாருங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லேயர் வந்து பால் மாதிரி படிவான், ஒயிட் லேயர் வந்து அதாவது வந்து படிஞ்சிட்ருக்கு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரியாக இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடியது எதுவுமே ஆகலை பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சிருக்கு. இதுவும் ரியாக்ஷன் நடக்குது, குயிக்காக ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடியம் கார்பனேட்டு, அதாவது வந்து வாஷிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லேயரில் வந்து மிடில் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ். இப்போ முதல்ல இருந்ததுக்கு கீழே இடத்துக்கு பாருங்கள் எப்படி இறங்கிட்டே வருது பாருங்கள். இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ட்ராப்லெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டைரெக்டாக தெரியும் ரியாக்ஷன் நடக்கும்போது. இதுலேயும் இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், அந்தளவுக்கு இதில் ரியாக்ஷன் குயிக்காக நடக்கலை பார்த்திங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அந்த வாட்டரோட இது வந்து எந்த விதமான இதுவும் மாற்றமும் இல்லை. ஆனால் லைட்டாக ஆகுது பாருங்கள், கொஞ்சம் ஆகும், மெல்ல மெல்ல ஆகும். டிசால்வ் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ரியாக்ஷன் நடக்கும்.
கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள்.